ஒரு வாலிப தம்பி இருக்கிறாரு. ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு காஸ்ட்லியான மொபைல் கையில வச்சிருந்தாரு. ஆனா அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மொபைல் இவ்வளோ காஸ்ட்லியான மொபைலை எப்படா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, எங்க மம்மி டேடி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. உடனே சிஸ்டர், என்ன சிஸ்டர் இவ்வளோ காஸ்ட்லியான மொபைலை வாங்கி கொடுத்துருக்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டா, ஐயோ பாஸ்டர், அவன் ஒரு 10 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா என் மனசே. ஹலோ, அந்த மாதிரி அம்மாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிள்ளைங்க 10 நாள் ஏதோ உபவாசம் இருக்கிறோன்னு அவன் உபவாசம் இருக்கிறானோ இல்லையோ, அவன் நடிச்சாலே போதும். நான் பாஸ்டர் கூட தான் இருந்தேன், நான் சர்ச்சில் அப்படி வேலை செஞ்சேன், நான் இவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணினேன், நான் பைபிளை வாசிச்சு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வாசிச்சு முடிச்சானோ இல்லையோ உடனே நம்பி என்ன வேணாலும் கொடுப்பாங்க, என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதிலே உற்சாகப்படுத்துவது தவறல்ல. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற பேர்ல நிறைய குடும்பங்களை சத்துரு என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அப்படியே கட்டி வச்சிருக்கிறான். அவங்க அக்கிரமம் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணனா ஜெபம் பண்றவங்க தரிசனம் சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இல்லவே இல்லை, ஆண்டவரே எந்த கட்டுகளுக்குள்ளேயும் என் குடும்பமும் நானும் சிக்கிறவே கூடாது. 2 கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோடு கூட, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன கர்த்தர் அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், அவிழ்த்து விடுங்கள். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன். சொல்லுங்க சொல்லுங்க, ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன். ஏசப்பா இப்பொழுது